ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவல் 2ல் பார்டர் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜரி வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜரி வாங்குறப்ப A1 மம்தா பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது A1 மம்தா வந்து நல்லாயிருக்கு. ஓகேங்களா? A1 மம்தா ஜரியில் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து த்ரெட் இருக்கும். மற்ற ஜரிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு பிராண்டில் வந்து ஒவ்வொரு மாரி இருக்கும். நீங்கள் A1 மம்தாவே வாங்குறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாரி பாருங்கள், உள்ள த்ரெட் இருக்கும். இது கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நரம்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஜரியோட அந்த ஸ்டிச் வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. இது வந்து ரொம்பவும் கட் ஆகாது. ஒரு சில ஜரிலாம் வந்து ஈஸியாக கட் ஆயிடும். இந்த A1 மம்தா வந்து கட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம சில்க் த்ரெட்ல என்ன பண்ணியிருப்போம், டபுள் ஸ்டாண்ட்ஸாக போட்டிருப்போம். இப்போ ஜரி த்ரெட்ல என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு ஜரி மட்டும்தான். அந்த ஒரு சிங்கிள் த்ரெட்டை வச்சு தான் நம்ம போட போகிறோம். சிங்கிள் இதை வச்சு தான் போட போகிறோம். அதே மாதிரி தான் நாட் போட்டுட்டு லூப் மாதிரி கையில் வச்சுட்டு கீழே கொண்டு போய்க்கோங்க. இப்போ லைனில் வந்து நான் ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். இப்போ கீழேருந்து மேலே ஜரியை எடுக்கிறோம். இப்போ பக்கத்துலேயே பின் பண்ணி மறுபடியும் கீழே ரொட்டேட் பண்ணி மேலே அந்த ஜரியை இழுக்கிறோம். ஓகேங்களா? மறுபடியும் கீழே பின் பண்ணி கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் மேலே இழுக்கிறோம். உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன். கீழே குத்தி ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் மேலே இழுக்கிறோம். மறுபடியும் கீழே பின் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே இழுத்து மறுபடியும் குத்தி மறுபடியும் மேலே எடுக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஜரிலையும். த்ரெட்டை விட ஜரி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் ஜரியில் போடுறேன் இல்லைங்களா இந்த ஸ்டிச்சு, இதையவே நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ப்ளவுஸில் போடுறப்ப, ப்ளவுஸோட பேக் சைட் நெக்கில் போடுறப்ப குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா இன்னுமே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது குட்டி குட்டி ஸ்டிச்சாக போடுங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜரியில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாகவே போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு தடவை நெக் டிசைனில் வந்து 3 பார்டர்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு நான் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நெக் டிசைன் மாதிரி ஒரு யூ ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து பார்டர் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? பார்டர் செயின் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் வந்து நம்ம ஒரு 3 லைன் கொடுத்து தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு நெக்கில் வந்து 3 லைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்களா? டைலர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த நெக்கில் வந்து 3 லைன் வந்து கொடுத்துட்டு நம்ம அடுத்து பீட்ஸ் வைக்கிறதுனாலும் ஸ்டோன் செயின் வைக்கிறதுனாலும் நம்ம கொடுப்போம். இப்போ பாருங்கள், நான் குட்டி குட்டியாக 2 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பக்கத்துலேயே 3 லைன் கொடுக்குறேன். இப்படி 3 லைன் கொடுக்கும்போது அந்த ஸ்டிச், அந்த பீட்ஸ் வந்து இந்த மிஷினில் வந்து அடிபடாது. அதுக்காக தான் இந்த பார்டர் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு 3mm மறுபடியும் சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின் இந்த மாதிரி கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி போட்டாவே ஸ்டார்டிங் வந்து 800 to 1000 வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இந்த ஸ்டிச்சில் டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அடுத்து இந்த யூ ஷேப்பை 3 லைன் போட்டு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பு, பாஷ் கழுத்துமே வந்து ஒரு சிலர் வைப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஷேப் வந்து போட சொல்கிறேன். 4th வந்து இந்த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு வந்து 15 சென்டிமீட்டரில் டிசைன்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. புரியல அப்படின்னாலுமே கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் குட்டி குட்டி லைன் வந்து போட்டு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? சின்னதாக வந்து நான் ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறேன் அப்படின்னு. நீங்கள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சில்க் த்ரெட்டில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஜரி ஸ்டிச்சில் வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டிச்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக வந்து நான் போட்டுட்டேன். அடுத்து வந்து நான் அடுத்த லைன் கொடுக்கறதுக்கு வந்து அப்படியே அதிலே திருப்பி மறுபடியும் குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்.
இப்போ இது வரைக்குமே நான் வந்து போட்டுட்டு மறுபடியும் இத திருப்பி மறுபடியும் ஒரு லைன் குடுப்பேன். அப்பதான் நம்ம வந்து நான் இத வந்து ஸ்ட்ரெய்ட் லைனா போட்டுட்ருக்கேன். இத நீங்க ஒரு வளைவுலயோ, இல்ல ப்ளவுஸோட நெக்லயோ போட்டிங்கனாவே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்லீவுக்குமே வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து இந்த மாரி 3 லைன் குடுத்துட்டு தான் நீங்க வந்து அடுத்து என்ன யூஸ் பண்றதுனாலும் நீங்க பண்ணுனீங்க அப்டின்னா நீட்டா இருக்கும். உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். இந்த மாரி தாங்க குட்டி குட்டியா ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டா வந்து நாட் போட்டுறணும். நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் கிளியரா வீடியோல சொல்லியிருப்பேன். தனியாவே நாட்க்குனே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இது புரியல அப்படின்னா, அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.